ஹாய்! நான் உங்க ஜேஎஸ்ஆர் வைப்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மண்டே ரொம்ப டிஃபிகல்ட்டான டே. ஆஃப்டர் சண்டே மண்டேவ ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரி ஹேஸ் த பவர் டு கன்வே ஆர் எமோஷன்ஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் டு சம்ஒன் you can convert into story and to make them understand whatever we are saying like ஓகே. ஸோ நமக்கு பெரியவங்கள்லாம் என்னென்னா அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுன்றதுக்காக நிறைய ஸ்டோரி சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோரி மூலியமாக தான் நிறைய நல்ல பழக்கங்கள் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்டோரி ஹேஸ் தட் பவர். ஜேஎஸ்ஆர் வைப்ஸ்லேயோ அதுதான். ஸ்டோரி மூலியமாக ஒரு பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷ்னல் ஒரு அழகான ஒரு லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறன்றது தான் என்னுடைய எய்ம். ஓகேங்களா? நம்ம மண்டேனா சிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், டென்ஷனாக இருக்கும், ஆஃபீஸ் ப்ரெஷர், இல்லை படிக்கிறவங்களா இருந்திங்கன்னா அசைன்மெண்ட், காலேஜில் நிறைய விஷயங்கள் இருக்கும், இல்லை ஸோ மெனி தாட்ஸ் இருக்கும். மண்டேனாலே ஹெக்டிக் டே தாங்க. அது இன்எவிட்டபிள். ஆனால் இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுறோம். அதுதான் சிரிப்பு. நம்ம சிரிப்பு தான் நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தமே. நம்ம எதுக்காக வாழ்கிறோம்? எவ்ரிடே ஹேவ் டு பி என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு எல்லா நேரமும் சிரிக்க சொல்லலை. டு பி ஸ்மைலி அண்ட் எனர்ஜெட்டிக். அழறனாலேயோ, கோவப்படுறனாலையோ, ஆத்திரப்படுறனாலையோ நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்றத ஒரு 3 மார்க் சைனாவில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஃபிங் புத்தான்னு அவங்கள சொல்லுவோம். எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சுவில் 3 மங்க்ஸ் சிரிக்கிற மாதிரி இருக்கும். சைனாலலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வில்லேஜாக போனாங்க. போயிட்டு சென்டரில் போய் நின்றுப்பாங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்மைல் பண்ணுவாங்க, அப்புறம் பயங்கரமாக லாஃப் பண்ணுவாங்க. இந்த லாஃப்ன்றது எப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் கண்டேஜியஸ். எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த என்டையர் வில்லேஜும் சிரிக்க போது தான் அந்த வில்லேஜை விட்டு அடுத்த வில்லேஜுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க போகும்போது அவங்க மக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கிக்காதீங்க, காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களோட சிரிப்பால் அது தவிடுபொடி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த 3 மார்க்கில் ஒருத்தர் இறந்துட்டார். இறந்தவுடனே மக்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் போய் பார்த்தாங்க. அந்த மார்க் பார்த்திங்கன்னா 2 மார்க்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பயங்கரமாக சிரித்தாங்க. நான் நார்மலான சிரிப்பு கிடையாது, பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த மக்கள் கேட்டாங்களாம், உங்கள் கூட இருந்த ஒரு சகோதரர் இறந்துட்டார், நீங்கள் இன்னமும் சிரிச்சிட்ருக்கீங்களே அப்படின்ட்டு. அந்த மார்க்குங்க இது வரைக்கும் மக்கள்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் லாஃப். அதுதான். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்களாம், இவன் சொன்னார் யார் நம்ம 3 பேரில் ஃபஸ்ட்டு போவாங்க, இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் முன்னாடி இறந்து வின் பண்ணிட்டாரு. நாங்கள் 2 பேரும் இருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னாங்க, எப்போவுமே ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்கள தூய்மைப்படுத்துவாங்க, குளிப்பாட்டி ஆடை மாற்றி அதுக்கப்புறம் தான் அவங்கள தகனம் பண்ணுவாங்க. எனக்கு அதை பண்ண தேவையில்லை. நான் என்றைக்கும் சுத்தமானவன், தூய்மையானவன். நான் எந்த ஒரு பிரச்சனையையும் என்னோடய சந்தோஷத்தாலேயும் என்னோடய லாஃபாலேயும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஃபில்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மார்க்கு நம்ம வாய் விட்டு சிரிக்கும்போது ஒரு காஸ்மிக் லாஃபு, அந்த ஒரு ஜோக்காக இருக்கட்டும், ஒரு காஸ்மிக் ஜோக்கு மற்றவங்கள சிரிக்க வைக்கும்போது நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நமக்கு கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வராது. யூ டோன்ட் ஃபீல் லைக் டு டூ சம்திங் டு சம்ஒன் when you are laughing. All you are thinking is that good energy. You always want to make someone laughing. அப்படி தான் தோணும். ஸோ அவரை எரிக்கும் போது அப்படி வான வேடிக்கை மாதிரி வந்துச்சான். ஆச்சரியமாக இருந்ததா மக்களுக்கு. அந்த 3 மார்க்குங்களோட பேர் இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அது வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த 3 மார்க்குங்க சைனீஸில் மட்டும் இல்லைங்க, அதர் கண்ட்ரீஸ்லேயும் மிகப்பெரிய ஃபேமஸ். த 3 மார்க்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சந்தோஷமாக சிரிங்க, லாஃப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி யார் யாரெல்லாம் சிரிக்கலையோ கண்டிப்பாக சிரிக்கிறோம்.
எல்லார்கிட்டயும். அதுக்குன்னு சும்மாலாம் இல்ல. லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. சரிங்க. ஹாப்பியா இருங்க. ஃபாலோ ஜேஎஸ்ஆர் வைப்ஸ். பாய்.